ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாழைப்பூ பொரியல். முக்கியமாக இது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப மெடிக்கல் வைஸாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடிக்கடி நம்ம வாழைப்பூ பொரியல் நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கணும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூ இந்த மாதிரி பியூர் ஒயிட்டாக இருக்கிறது தான் எப்போதுமே ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் அந்த துவர்ப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். ஒன்று ரோஸ் கலரில் இருக்கும். அது கொஞ்சம் துவர்ப்பு அதிகமாக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது இந்த எப்படி பூ ஆயிறதுங்கிறத நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். நான் வீடியோ எடுக்கலை. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் நான் செய்யும் போது நான் கிளியராக நான் வீடியோ எடுத்து நான் எப்படி அதை ஆயணுங்கிறத காட்டுறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் உப்பு சேர்த்து நம்ம கழுவி வச்சுக்கணும். அந்த தண்ணியில் மஞ்சத்தூள் அப்படி இல்லைன்னா நீங்கள் தயிர் போட்டு நீங்கள் கூட கழுவி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஏனத்தில் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் எண்ணெயில் கடுகு, அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான ஒன்று கடலைப்பருப்பு, அப்படி இல்லைன்னா நீங்கள் உளுத்தம்பருப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிட்டேன். அது கூட பெருஞ்சீரகம், ஜீரகம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், முழு வெங்காயம் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாமே பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த வாழைப்பூவை நம்ம தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தண்ணியெலாம் ஊற்றவே கூடாது. ஏன்னா வாழைப்பூ தண்ணி நல்லா விடும். ஸோ அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரட்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வச்சுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் வேக விடுவோம். லைட்டாக தண்ணி தெளித்ததுக்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4-5 பூண்டை நல்லா தட்டிட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வாழைப்பூ நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் தேங்காய் பூ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வேணாங்கிறவங்க கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் முட்டை உடைச்சி ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம வாழைப்பூ பொரியல் ரெடி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.